ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைவன் பேசுகிறேன். நான் வந்து ஆர்கே ரஞ்சனி காஞ்சி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 2 சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷமாக அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 சேனலும் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டேன். மானிட்டேஷனும் வாங்கிட்டு 3 டைம்ஸு அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி. இது சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அன்பு சொந்தங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியை கொடுத்துச்சு. அதே போல் இப்போ இன்னொரு சேனல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறேன், ஆர்கேடி டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். 230 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதில் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை வந்து இப்போ இந்த 2 சேனல் பார்த்துக்கிறதால அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் இப்போ மறுபடியும் அந்த வீடியோ அந்த சேனல்லையும் ரன் பண்ண போகிறேன். அதுலேயும் இப்போ டெய்லியும் அது டைம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, டெய்லி லைவ் போட போகிறேன். அதில் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ஆர்கேடி சேனலில் வந்துட்டு யூடியூப் டிப்ஸு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மற்ற பான் கார்டு, ஓட்டர் ஐடி, மற்ற பில்ஸு, இபி பில்ஸு, எல்ஐசி பில்ஸு, மற்ற எல்லா ரிலேட்டடான பேங்க் ரிலேட்டட் எல்லா ரிலேட்டடான அதில் ஆப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்குது, ஹைப்புன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன். அதையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதாவது குறை நிறைய இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அது தப்பே கிடையாது. குறை சொன்னாக்கா எதனா கோச்சுக்குவாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் தவறதை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் அந்த தவறை நானும் திருத்திக்க முடியும். காஞ்சி தமிழ் பிரதேசத்தில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லுவேன். அந்த சேனலில் வீடியோ போடுவேன். நான் இதில் வந்து இந்த டெக் சேனலுங்கிறதுனால நான் இது சம்மந்தமான வீடியோலாம் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோவை என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் போடுறேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஐப்புன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐப் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் அதிகமாக வாங்கும், நம்ம வீடியோ வந்து வேறு லெவலில் போவோம். அதனால் வியூஸ் வரும். நம்ம யூடியூப் வந்து நமக்கு வீடியோவெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. இது யாராருக்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு வந்திருக்குன்னு சொன்னாக்க, 500 சப்ஸ்கிரைபரில் இருந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கும். வராதவங்களுக்கு இனிமேல் வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஷார்ட்ஸுக்கோ அல்லது நம்ம லைவ் போடுறோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. இது ஒன்லி லென்த் வீடியோ போடுறோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு மட்டும்தான் ஆப்ஷனு. அதில் வந்து நம்ம கமெண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வரும். இப்போ என்னுடைய சேனலுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா என்னது 250 தான் இருக்குது. அதனால் என்னது இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் போய் பார்க்கலாம், காஞ்சி தமிழ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். ஆனால் அந்த வீடியோ வந்து போட்டு 7 நாளைக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். 7 நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. இப்போ அந்த 7 நாளில் இருக்கிற 2 வீடியோவில் நான் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். வாங்க, என்னுடைய சேனலில் போய்ட்டு காஞ்சி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு 2வது வீடியோவை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே மேலே தள்ளுங்க. வீடியோ ஆன் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே தள்ளுங்க. அதில் பிறகு கமாண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கமாண்டை வந்து நான் என்ன பண்ணணுன்னா அப்படியே டச் பண்ணி அந்த கமாண்ட் மேலே கை வச்சு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் அப்படியே தள்ளுங்க. அந்த கமாண்ட் மேலே கை வச்சு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் அப்படியே ஃபிங்கரில் அப்படியே டச் பண்ணி தள்ளிங்கன்னா அவர் வந்துடும். வந்துச்சு பாருங்கள். இதில் ஹைப்புன்னு இருக்கு பிறகு அந்த ஹைப்பை தான் வந்து நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா பாருங்கள், மேலே வந்துருச்சு பாருங்கள். உள்ளே போயிடுச்சு. உள்ளே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலோ யுவர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்டு, அலோ யுவர் ஃபேவரட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, எவ்வளோ பாயிண்ட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 1400 பாயிண்ட் கொடுப்பாங்க பாருங்கள். கீழே கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணோம்னாக்கா நமக்கு 1420 பாயிண்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட் இதில் லீடர் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதை டச் பண்ணுவோம். அதை டச் பண்ணலாம். மறுபடியும் உள்ளே வரும். உள்ளே வந்து அந்த டாப்பு 100க்குள்ளே இருக்கிறவங்க சேனலுடைய இதெல்லாம் வரும். அதாவது இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு 100 இடத்துல இருக்கிறவங்களுடைய வீடியோலாம் வரும். இது பார்த்துங்க. இல்லை 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மை
ஹைப்ரிட்ங்குது. என்னுடைய இதில வந்து ஒரு வீடியோ தான் ஆயிருக்குது. அதனால ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்குது. இப்ப அந்த இதில குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த பிளேஸ்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம வீடியோ கூட பாயிண்ட் அதிகமா எடுத்தா நம்ம வீடியோ கூட அந்த 100 சேனலுக்குள்ள நம்ம கூட வரலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஹால்ன்னு குடுத்துருக்குது. அதிலேயே தனித்தனியா இருக்குது. விளாக்கு, ஃபிலிமு, கேமிங், மியூசிக்ன்னு சொல்லிட்டு நெறைய இருக்குது. நம்முடைய இது என்னவோ அது அது குறிப்பிட்ட சேனல் எந்த இத பத்தி வீடியோ நம்ம போடுறோமோ, அத மட்டும் செலக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க அப்படியே சொல்றேன் பாருங்க. ஸ்போர்ட்ஸு, அனிமி எல்லாமே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தலைப்ப எடுத்து, நம்ம போடுற வீடியோ என்னவோ அத பார்த்து எடுக்கலாம். இப்ப வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு விளாக்குங்கிறத எடுக்கிறேன். எல்லாமே இருக்குது பாருங்க. விளாக் அத ஓப்பன் பண்றேன். பாருங்க அதில 100க்குள்ள இருக்கிற சேனலுடைய லிஸ்ட் எல்லாம் இதுல வருது பாருங்க. அதே மாரி தான் ஃபுட்டுக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது மாரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயிண்ட் குடுக்கறதுனால நமக்கு வீடியோலாம் நல்ல அ வியூஸ் நெறையா போகும். அதேபோல இதில பாருங்க வாட்ஸ்அப் பேஜ், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர்ஸு அப்புறம் மெம்பர்ஷிப் இது மாரி இருக்கிறவங்களுக்கும் வந்துரும். இதனுடைய குவாலிஃபை வந்து 5000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 5,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். மத்தவங்கலாம் இப்ப வராதவங்களுக்கு மறுபடியும் வந்துரும். அதனால அத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இது வர்றதுனால நமக்கு கொஞ்சம் வியூஸ் இது மாரிலாம் அதிகரிக்கும். அது ஒண்ணு தான் நமக்கு. அதனால நல்ல அப்டேட் தான். இத வீடியோ பார்க்குறவங்க 7 நாளைக்குள்ள அந்த வீடியோக்கு வந்து பாயிண்ட் குடுக்கணும். இத பார்த்து மற்றவங்களும் வீடியோ பார்த்துட்டு பாயிண்ட் குடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.